டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:24. ஆக்சுவலாக இந்த 24,300 350 அந்த ரேஞ்ச் வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, போன வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ இந்த 24,300 ஒரு நிறைய வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனை வந்து அவங்களால வந்து க்ளோஸ் பண்ணல, அதனால் ஹோல்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லோ வந்தவொடனே எல்லாரும் வந்து பேனிக் ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புட்டை வந்து பை பண்ணாங்க, ப்ரோ ட்ரேடர் வந்து செல் பண்ணாங்க. அதனால் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போனா இந்த 24,350லேருந்து 23,850 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் இருக்குமே. மார்க்கெட் என்ன தான் மேலங்கீழே வயலாக போனாலும் இந்த 2 ரேஞ்சுக்கு மேலே வந்து தாண்டாது. அதனால் வந்து நம்ம இங்கே என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா, காலை தான் வந்து செல் பண்ணுறோம். ஏன்னா கால் கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து 350 வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? புட்டை வந்து 350 வந்து செல் பண்ணிக்கலாம். 75 ருபீஸ் இருக்குது. இதை வந்து 10 லாட்டை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட் வந்து 30th, நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா 9:32 ஆகுது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இங்கே ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலேயே இருக்குது. ஓகேவா? திருப்பி ரிஜெக்ஷன் ஏரியாவிலே இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ 45 இருக்கா, இது எவ்வளோ இருக்குது, 46 இருக்குது. இதை அப்படியே வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு 1% ப்ராஃபிட் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு ட்ரேடு நம்ம எடுக்கும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து 9:35. இந்த ஹையிலேருந்து திருப்பி நம்ம வந்து ஒரு காலை வந்து செல்லு வந்து எடுத்துப்போம் ட்ரேடு. ஓகேவா? போயிடும். நம்ம வந்து ஃப்ரெஷ் பொசிஷனை வந்து இது பண்ண போகிறோம். என்னன்னா இந்த வாட்டி வந்து காலை வந்து செல் பண்ணுறோம். என்ன ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, என்னன்னா 27 தான் இருக்குது. புட்டோட ப்ரீமியம் 42 இருக்குது. அப்போனா நம்ம 24,200 வந்து நம்ம 144 இருக்குல்ல, அதை வந்து செல் பண்ணிப்போம். இப்போ இந்த பொசிஷன் நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோனா வந்து 144 வந்து இதோட வந்து இது நம்ம ட்ரேட் எடுத்துறது. ஓகேவா? 24,200 கால் நம்ம எவ்வளோனா 144 வந்து எடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து என்னென்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் டார்கெட்டை. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேடு. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கெலாம் இதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். நிறையாவது ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2,53,00,000. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கோடி வந்து கால் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 24,300. ஓகேவா? இப்போ இங்கே என்னன்னா பிரச்சனைனா, இங்கே பக்கத்துலேயே விஆப் இருக்குது. இந்த விஆப்பை கட் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் வந்து இந்த S1க்கு தான் வருமே இங்கே. ஆனால் இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த இந்த காலை ரைட் பண்ணது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஃபர்தராக வந்து சப்போர்ட் வந்து 300 தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. திருப்பி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லாட்டி சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். எடுக்கல. இங்கே நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து வருது. இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா திருப்பி வந்து என்னென்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து 4 crores இருக்குது சப்போர்ட் ஏரியாவில். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? இது வந்து எவ்வளோ தூரம்னா இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லங்க, இந்த இது வரைக்கும் 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ டார்கெட் வைக்கலாம். இல்லை இங்கேயே 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்டாக இருந்தால் கூட நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை 40 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குறைஞ்சிருக்கா இங்கே கரெக்டாக இங்கே சப்போர்ட்டில் இருக்குது. இது நம்ம இங்கே 40 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப கிட்ட வந்து நெருங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கோம். ஓகே, இது இவ்வளோ வந்தோன்னா இது வரைக்கும் கீழே இது வரைக்கும் கூட வரும். 22,383 வரைக்கும் வரும், லிஃப்ட் ஆகும். இல்லை இதுக்கு முன்னாடியே லிஃப்ட் ஆகும், இல்லை இந்த இடத்துல கூட லிஃப்ட் ஆகும். நம்ம வந்து பொசிஷன்ஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும்.
ஓகே, இங்கே இடம் வந்து சப்போர்ட் மாதிரி தான் தெரியுதா? இந்த இடத்துல நெக் வருது பாருங்க, க்ரீன் கலர் கேண்டிலாம் வந்துருச்சு. இங்கே நம்மளுக்கு 118 கிட்ட இருக்குது, 118 117 இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து 26 பாயிண்ட்ஸ் வந்தாலும் வந்து டக்குன்னு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியா இது, ஓகேவா? 4 crores இருக்குது இங்கே. அதனால் கொஞ்சமாவது இது கீழே போக முடியாமல், இது கீழே போக முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இது கீழே வந்து இறங்க விட மாட்டாங்க, ஓகேவா? அதனால் நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று 2% நம்மளுக்கு லாஸ் இருந்தது. இப்போ நம்ம 2% வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல கிளியராக ஐடியா இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து புட்டை வந்து நம்ம செல் பண்ணலாம், ஓகேவா? புட்டை வந்து நம்ம எதை செல் பண்ண போகிறோம்னா 300 வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். எவ்வளோ இருக்குது? ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 19 தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு சைடில் ட்ராஸ்டிக்காக மூவ் ஆக போகுது. அது டவுன் சைட்லேயும் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகம். இந்த சப்போர்ட்டு வந்து சஸ்டைன் இந்த பொசிஷன் ஃபுல்லாக அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த ப்ரீமியம் வந்து ஏறலை, குறையுது பாருங்கள், தெரியுதுங்களா? கால் ப்ரீமியம் மேலே ஏறும்போது கால் ப்ரீமியம் குறையணும், ஆனால் ஏறணும், ஆனால் வந்து குறையில பாருங்கள், அப்படியே நிற்கிது. அப்போனா வந்து இந்த சப்போர்ட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே. இப்போ பையிங் பொசிஷன் ப்ரோ ட்ரேடர்லாம் வந்து இந்த பையிங் பொசிஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பிரேக் ஆகிட்டு நல்லா டாஸ்டிக்காக வந்து கீழே விழுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து நம்ம பேட்டிங் வேணால் வேடிக்கை பார்ப்போம். 1042 ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி இருந்தது பார்த்தீங்களா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கள காலி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த இடம் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும், ஆனால் வந்து பேனிக் ஆகி நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஆனால் அந்த ட்ரேடோட ரிசல்ட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நம்மளோட வந்து ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண பார்த்திங்களா, அங்கேருந்து இது 100லேருந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் இது வந்து என்னென்னா சஸ்டைன் ஆகுமா, இந்த பிரேக் அவுட்டு ஃபர்தராக வந்து மேலே போகுமானா போகாது. ஏன்னா இங்கே வந்து 2.6 crores வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் இதில் வந்து என்னென்னா 50% ஆனால் ரீடெஸ்ட் பண்ணலாம். 50%னா வந்து 24,325 28 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரலாம். இந்த சப்போர்ட் வந்து சூப்பர் ட்ரெண்டில் பிரேக் பண்ணியிருப்பீங்களா, அது சஸ்டைன் ஆகாது. அதனால் திருப்பி வந்து இது கீழே வந்து விழுந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. எங்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துலையே வந்து மேலே கீழே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து 10:50 ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேட் வேறு. என்னன்னா இங்கே கீழே வந்து இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடுச்சு 24,300. அப்புறம் இந்த இடம் வந்து 24,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம 24,350 வந்து ஸ்டாடல் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? 350 ஸ்டாடல் வந்து இது செல்லு எவ்வளோனா வந்து 2 சைட்லேயே வந்து 10 லாட்ஸ், ஓகேவா? இதில் என்னன்னா இதில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது 350ல், ஆனால் வந்து இதில் இல்லை. அதனால் வந்து 300 நம்ம எடுத்துக்கலாம், இது ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்போம், ஓகேவா? இப்போ நம்மளோட ரேஞ்ச் எது வரைக்கும்னா இங்கே வந்து 24,200லேருந்து 24,450 வரைக்கும். அதுக்கு நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிப்போம். 450ன்றது 400 இங்கே வச்சுப்போம். இது வந்து 200 வந்து இந்த ஏரியா, ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ட்ரேட் ஏரியா. இதை வந்து நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டுப்போம்.
இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து இருந்துச்சுன்னா இந்த 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 23,000 வந்து கிடைக்கும். ஓகே, இதை அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பைரி டே இங்கேயும் 2 crore இருக்குது, இங்கேயும் 2 crore இருக்குது. ஆனால் இதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு, மேலேயும் போக முடியாது. இங்கேயும் பார்த்திங்கன்னா 3 crore வந்து ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க காலில். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து பாயிண்ட்ஸுக்கு வந்து 350 வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால் வந்து நம்ம அதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறோம் 17,000க்கு. ஓகேவா, இப்போ இது கால் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 65 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. நம்ம 45 வாங்கினா இப்போ 65, இங்கே வந்து 15,000 வந்து மைனஸாக இருக்குது. எதுனா இந்த ட்ரேடு ஆக்சுவலாக வந்து இவன் இங்கேருந்து இவன் ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகேவா, இதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே வந்து போனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து லாஸ் வரும். ஓகேவா, எங்கன்னா இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது, இதுக்கு கீழே தான் அவன் ஏற்கனவே. ஓகேவா, இங்கே வந்து என்னன்னா கால் வந்து பை பண்ணுறவங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இங்கே எக்ஸ்பைரி டே 2 crore இருக்குது. இது ப்ரீமியம் வந்து ஏறும், அதே மாதிரி இங்கே இருக்க ப்ரீமியம் ஏறும். அதனால் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஏறினாலும் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். இங்கே பாரு, இங்கேருந்து இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது வரைக்கும் ஏறினா கூட அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகணுமே, இந்த ஏரியாவில் தான். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இங்கே சிபிஆர்கிட்ட இருக்குது. இங்கே சைடில் வந்து ஒரு கால் வந்து 24,300, இதை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா, 17,000 வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன பண்ண. திருப்பி வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வந்து 1.5 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது காலையிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸாக காமிக்குது. ஓகேவா, அது காமிக்கிறது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துக்க போகிறோம். ஓகேவா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து என்னென்னா இது கீழே போனால் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடும். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து போனால் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம், அதாவது இது ப்ரீமியம் அதிகமாகிடும். அதனால் என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கே தான் முடிக்க பார்ப்பாங்களே. இந்த எவ்வளோ தான் லோ வந்தாலும் திருப்பி வந்து 24,350 தான் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கீழே லோ போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம 24,200 வந்து நம்ம வந்து செல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இது 300 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 300 போனாலும் என்னன்னா பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51 இருக்குது. என்னன்னா 24,300, நம்ம 200ல் 300 பண்ணியிருக்கோம். என்னன்னா வந்து இங்கே வந்தால் ப்ரீமியம் வேணாலும், அதனால் டவுன் வந்துட்டு இல்லை ஒரு லோ வந்துட்டு இங்கே வந்து இப்படி லோ வந்துட்டு திருப்பி வந்து இப்படி மேலே போய் இதில் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா, இப்போ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து 43 கிட்டே இருக்குது. 43 இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, 43 கிட்டே இருக்குது, 44 இருக்குது. அப்போனா நம்மளது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்கான்னா இங்கே நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63,000 வந்து நம்மளுக்கு 62,100 அந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்னன்னா கொஞ்சம் லோ ஆனால் இது ஏன்னா இந்த ட்ரெண்டு இதை வந்து கட் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து கீழே வரணும்னா வந்து இது வரைக்கும் வரலாம். எங்கன்னா இது வரைக்கும் வந்து பட்டு பவுன்ஸ் ஆகி போகலாம். எங்கன்னா 23,316 வரைக்கும். ஓகே, ஏன்னா வந்து கீழே வந்து வரத்துக்கு ப்ரீமியம் வந்து டிகே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, திருப்பி வந்து மேலே தான் போகுமே. மேலே போனால் இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸு 50 வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து என்னன்னா இந்த 47, 48 வந்து நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் கிடச்சிரும். ஆனால் இதுக்கு கீழே வந்து எவ்வளோ வந்து போதோ அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா முடியறது வந்து ப்ரீமியம் கிடச்சா 48 பாயிண்ட் 48 இல்லை
இல்லை 50 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகும். பார்ப்போம், அப்டேட் பண்ணுறேன். 250 இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து காலோட ஓப்பனன்ஸ் டு புட்டோட ஓப்பனன்ஸ் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கீழே ஏன் இதால் போக முடியல, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்கிறதுனால, அதனால் இவங்க கொஞ்சம் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது, அவள் தான். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. எந்த ரேஞ்சுனா இதோ வரைஞ்சிட்றேன். இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்குள்ளே தான் இவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ இவங்களை ஸ்பீடாக போனாலும் திருப்பி கீழே தான் இறங்குவானே. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து அவன் மேக்ஸிமம் வந்து இந்த 41 பாயிண்ட்ஸாக வந்து அவன் கொடுத்துருக்கானே. இதுக்கு மேலே இவனால் வந்து கொடுக்க முடியாது, ப்ராஃபிட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த 50 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் வந்து அவனால் போக முடியாது. இந்த 40 to 50 தான் வந்து ப்ரீமியம் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம எதனா நம்மளுக்கு எது ஃபேவரோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்து டேவிடோட சிபிஆரில் இருக்குது. இது வந்து ஸ்பாட்டு. ஓகே, நம்மளுக்கு இப்போ எவ்வளோனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 55,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 55,000 வந்து என்னன்னா 2.25%. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். திருப்பி இதில் எதனா ப்ராஃபிட் பண்ண முடியுமா, 3% ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? 5-3-6 ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடம் வந்து நல்ல ப்ராஃபிட்டு. ஏன்னா இது கீழே வந்து போகாது. ஏன்னா வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து 40 வந்து எல்லோரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. புக் பண்ணதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு மேலே வந்து ஏறிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோனா இந்த இடத்துல வந்து 80 பாயிண்ட்ஸ் இருக்குது. 80 பாயிண்ட்ஸ்னால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2% வந்து ப்ராஃபிட் இருக்குது. இந்த 2% ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். ஏன்னா எல்லோரும் வந்து கண்டினியூவாக விற்றுக்கிட்டே இருக்காங்களா, விற்றுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா ப்ரீமியம் வந்து மேலே போகும். இல்லாட்டி எல்லாம் விற்று முடிச்சிட்டாங்கன்னா சைலண்ட் ஆகினா அதே இடத்துலையே நின்றுடும். அதுதான் 3:20. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஆப்ஷன் ரைட்ரு, அவங்க எல்லாம் புக் பண்ண தான் சல்லுன்னு ஏறிச்சு. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய ட்ரேட் பண்ண அவங்க எடுத்து வச்சதுருக்கு. அதனால் வந்து அதே இடத்துக்கு வந்து இப்போ கொண்டாண்டாங்க. இது வந்து ஃப்யூச்சர்ஸு. இது வந்து 24,320 கிட்டே இருக்குது. ஓகேவா? ஆனால் ஸ்பாட்டு வச்சு தான் வந்து ப்ரீமியம் வந்து இது பண்ணுவோம். ஆனால் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 24,319 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து நம்ம எடுத்த பொசிஷன் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 48 இருக்குது ப்ரீமியம். ஓகேவா? இந்த 48லேருந்து 41 தான், அது கீழே வந்து போகாது. பார்ப்போம். இன்னும் ஒரு டைம் எவ்வளோனா இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 300 கிட்டே வந்துடுச்சு. அப்போனா இந்த ப்ரீமியம் வந்து மொத்தமாக வந்து கரையறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது இந்த 8 நிமிஷத்தில். திருப்பி அப்டேட் பண்ணுறேன். இது வந்து 3:30 பார்த்திங்கன்னா இது வந்து 24,240 கிட்ட வந்துடுச்சு ஃப்யூச்சர்ஸு. ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 24,240 இந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. இந்த லைன் போட்ட இடம் இருக்குல்ல, நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு, இந்த ஹை இந்த லோ சொன்ன பாருங்கள், முடியும் போது இந்த வந்து 24,398 அதுலேருந்து 400லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23,240 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்லி இந்த லைன் வேறு போட்டிருப்போம் நம்ம, அப்போ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த லைன் அந்த ஹைக்கும் அந்த லோவும் வந்து தொட்டு வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எடுத்த அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 34 பாயிண்ட்ஸு அவ்வளோதான் வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இங்கே 70-80 கிட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து மேலே இருக்குது, பேனிக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே நின்றோம். ஆனால் இது ஏன் கீழே வந்ததுன்னா இங்கே இருக்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால தான்.